மாணவர்கள் போராட்டத்தை தன்னெழுச்சியா நடக்கிற போராட்டத்தை ஏன் தாவேகா அரசு தடுத்து நிறுத்தணும்ன்ற கேள்வி இருக்கு. இல்லை, நீங்கள் தாவேகாவினுடைய அமைச்சர் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கல்வி அமைச்சர் பேசியிருக்காரு, நாங்களே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் அந்த போராட்டம் டெசிக்னேட்டட் பிளேசஸில் நடக்கணும், மற்ற இடத்துல நீங்கள் நடத்த வேண்டாம். அப்போ இன்றைக்கி மெரினா கொடுக்கலன்னா மெரினா இஸ் இட் அ டெசிக்னேட்டட் பிளேஸ் ஃபார் கண்டக்டிங் அ ப்ரொட்டஸ்ட்? அப்போது நமக்கு இது நம்மளுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு பாரதிய ஜனதா எதிர்ப்பை காமிக்கிறோம், அவங்க எதிர்ப்பை காமிக்கிறோங்கிறதுக்காக இங்கே திருப்பி ஒரு மக்களை திசை திருப்பக்கூடிய அரசியல் செய்ய வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சிஜேபியினுடைய கோரிக்கையே என்னன்னாக்கா, அவங்க இன்னைக்கு என்டிஏல இருக்கக்கூடிய சில இந்த எக்ஸாமினேஷன்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். நீட்டை பேன் பண்ணணுங்கிறது இல்லை. ரெண்டாவது அந்த 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன். மூணாவது தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ரெசிக்னேஷன். இந்த மூணில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2ல் உடன்பாடு உண்டு. தர்மேந்திர பிரதான் கட்டாயம் ராஜினாமா பண்ணணும். காரணம் என்னன்னா, அவர் 1997 ஏபிவிபியினுடைய நேஷனல் செக்ரட்டரியா இருக்கும்போது ஒரிசால இதே மாதிரி பேப்பர் லீக் கேஸுக்கு அவரு போராடி அடி வாங்கி எலும்பெல்லாம் உடச்சுக்கிட்டவர். அப்போ அந்த ஒரு பேப்பர் லீக் ஆச்சுன்னா ஒரு மாணவனுக்கு என்ன பாதிப்பு வருங்கிறது ஐயா தர்மேந்திர பிரதானுக்கு இந்திய மக்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ரிஃபார்ம்ஸ் இன்னைக்கு கொண்டு வரணுமா, கட்டாயம் கொண்டு வரணும் நீட் எக்ஸாமில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 22 ஸ்கெடியூல் லாங்குவேஜஸில் இருக்குது, ஆனால் அதில் 12 ஸ்கெடியூல் லாங்குவேஜில் தான் நீங்கள் நீட் எழுதலாம். ப்ளஸ் ஒரு இங்கிலீஷை சேர்த்துனீங்கன்னா 13 லாங்குவேஜில் தான் எழுதலாம். அப்போ மீதி அந்த ஸ்கெடியூல் லாங்குவேஜில் படிக்கக்கூடிய கிளாஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்க எந்த லாங்குவேஜில் போய் எழுதுவாங்க? ஆனால் இந்த 1 கோடி ரூபாய் நஷ்டஈடுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அனிதா அவர்களுடைய மரணத்துக்கு அப்புறம் பல நீட் மரணங்கள் நடக்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் போய் அந்த நஷ்டஈடு கொடுத்துக்கிட்டு இருந்தபோது சென்னை ஹைகோர்ட் கட்சிகளை பூராமே கேள்வி கேட்டது, நீங்கள் இதை தற்கொலையை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது, இதை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் இங்கே ஹைகோர்ட்டே நோட்டிஃபை பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டும் ஆல் இண்டியா நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்கே நீட்டே வேண்டாங்கிறாங்க. இப்போ நமக்கு நீட்டு வந்தது என்னமோ அரக்கனா தான் வந்துச்சு. ஆனால் அந்த அரக்கனை தேவதையா எடப்பாடியார் ஐயா அந்த 7.5% உள்ளொதுக்கீடு மூலியமா கொண்டு வந்தார். அந்த கலையரசன் கமிட்டின்னு நினைப்பது பொதுமக்கள் கட்டாயம் இந்த புள்ளியை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கலையரசன் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க போது அவங்களே என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த 2016 34 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளியில் படிச்சவங்க மருத்துவக் கல்லூரிக்கு போனது. அதே மாதிரி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆர்டிஐ பதிவு செய்யப்படுது. 2006 2016 வரைக்கும் அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் அந்த 10 வருஷ விண்டோல அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் போனாங்கன்னு பார்க்கும்போது வெறும் 213 பேர் அரசாங்க கல்லூரிக்கும் 65 பேர் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் போய் சேர்ந்தாங்க. அப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 278 பேர். மொத்தம் 36,057 மெடிக்கல் சீட்ல அந்த 10 ஆண்டுகள்ல போய் சேர்ந்தது 278. அப்ப சராசரியா ஒரு ஆண்டுக்கு எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜ் போனாங்கன்னா 28 பேர். தாவேகாவுடைய கொள்கை, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா நீட் வேண்டாங்கிறதானே? இல்ல, அது அவங்களுடைய நிலைப்பாடு. நம்ம இன்னைக்கு மக்கள் ஏன் இந்த நீட்டை இப்ப தமிழ்நாடு எதிர்த்து போராடுறது வெறும் அரசியல்ங்கிறத சொல்றேன். எடப்பாடியார் அவர்கள் ஒரே நிமிஷம் செந்தில், இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது 7 கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 2023 650 மாணவர்கள் ஒரு வருடத்துல போயிருக்காங்க. ஒரு நொடி நீட் வேண்டுமா வேண்டாமான்னு நம்ம விவாதம் நடத்தல, போராட்டம் குறித்து தான் நம்ம விவாதம் நடத்துறோம். அதனால திசை மாறி போயிட வேண்டாம். நம்ம பல விவாதங்கள்ல பேசிட்டோம். இந்த புள்ளி விவரங்கள் சொல்வதற்கான தளம் இது இல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான தளம். போராட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம ஒட்டுமொத்த 38 டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டம், தமிழ்நாடு தனியா திரும்பி ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சார், இருக்கட்டும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. டெல்லியில நடக்கக்கூடிய போராட்டத்தின் தன்மை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், நீட் வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை தடுக்கணுங்கிறது. அதான் நானே சொன்னேன். அந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டத்தின் தன்மை நீட் தேர்வே வேண்டாங்கிறதா. இப்ப பிரச்சனை தன்மை குறித்து இல்ல, போராட்டம் ஒடுக்கப்படுதா இல்லையாங்கிறது குறித்து ஒரே மாதிரி தன்மை தான் டெல்லியிலையும் இங்கேயும். நீங்க கல்லூரி வளாகத்திற்குள்ள போராடக்கூடிய மாணவர்கள் கைது செய்யப்படுறாங்க, பெண் குழந்தைகளுடைய ஆடைகளை பிடித்து இழுத்து கைது செய்யறாங்கன்னு திரு பே சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறார். திரு சிவப்பிரியன் சொன்ன மாதிரி பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க, மாணவர் தலைவர்களை பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் வழக்கு போடுறீங்கன்னு கேட்கறாங்க. 3 நாளா கைது செய்து ஏன் விடுதலை செய்யறீங்கன்னு பே சண்முகம் கேட்கிறார். நீங்க எதிர்கட்சிகள் கேட்கறத விட்டுருங்க, கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கிற, அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற திரு சண்முகம் தான் இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எக்ஸ்ட்ரீமா எங்க போறாருன்னா, இதே மாதிரி தான் நீங்க நடந்துப்பீங்கன்னா உங்களுக்கு தரக்கூடிய ஆதரவை நாங்கள் திரும்ப பெற வேண்டியது இருக்குன்றார்.
இவ்வளவு கடுமை காட்ட வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்றாங்க. அந்த இடத்துக்கு வாங்க. இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். இப்போ 278 மாணவர்கள் பதிவு செஞ்சது 10 வருஷத்துல, ஒரு வருஷத்துல இன்னைக்கு 650 மாணவர்கள் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நீட் எதிர்ப்பு தேவையாங்கிறது என்னுடைய கேள்வி. நீட்ல மாற்றம் கொண்டு வரணுங்கிறது எனக்கு முழு உடன்பாடு. அதுல உங்க கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. இல்ல இத தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வரேன். போராட்டத்தின் தன்மைக்கு வாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த நீட் வேண்டாங்கிறதே வந்து தமிழக மக்களை, ஏழை மாணவர்கள், அரசாங்க பள்ளி மாணவர்களை ஏழை ஏழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, நீங்க வஞ்சிக்கக்கூடிய போராட்டம் இது. நீட்டு வேண்டாங்கிறது. அதனாலதான் இந்த புள்ளி விவரத்தை கொடுக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு கட்சிக்காரங்கள்னு வரும்போது ஒரு மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணுங்கிற ஒரு கடமை இருக்குது, கட்டாய தேவை இருக்குது. கல்லூரி வகுப்புக்குள்ளாரே போய் அரெஸ்ட் பண்றாங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி எங்க பண்ணுனாங்கன்னு தெரியல, நான் பார்க்கல. அதை சிவப்பிரியன் எந்த கல்லூரியில எந்த கிளாஸ் ரூம்ல போய் தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து பதிவு பண்ணலாங்க. நான் பார்க்கல. நேத்து எல்லா வீடியோல இல்ல வீடியோ இது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி. ஏன்னா அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்டது. திரு சிவப்பிரியன் சொல்றதை விட்டுருங்க சார், அவர் சொல்றதை எடுத்துக்காதீங்க. நான் அதனாலதான் திரும்ப திரும்ப திரு பே சண்முகம் ஸ்டேட்மெண்ட்லயே நிக்கிறேன். நீங்க யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுமே எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கும். திரு பே சண்முகம் ஸ்டேட்மெண்ட்லயே நின்னே பேசுங்க. அவர் தான் இதெல்லாம் இப்ப சொன்ன எல்லாமே அவர் தானே சொல்லியிருக்காரு, வேற யாரும் சொல்லல. இப்ப இந்த போராட்டத்துக்கு அவர் மட்டும் தான் ஜவாப்தாரியா? இது பே சண்முகம்னுடைய தலைமையில ஆல் இந்தியா லெவல்ல நடக்கக்கூடிய போராட்டம். சரியான இடத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல வர முடியாது. நான் திருப்பி சொல்றேனே சார், இந்த போராட்டம் அவங்க சிஜேபி கேட்ட அந்த கோரிக்கைகள்ல நின்னு போராடுறதுனா அதுல எனக்கே ஒரு கருத்துல உடன்பாடு இல்ல. உங்க தனிப்பட்ட கருத்தே இல்ல சார். இல்ல நான் எனக்கு சண்முகத்துக்காக நான் எப்படி பேச முடியும்? இல்ல நீங்க கேக்குறதே போராட்டத்தின் தன்மை இருக்குதா? நான் அதான் சொன்னேங்க, போராட்டத்துக்கு உரிமை இருக்கு, அமைச்சரே சொல்லிருக்காருன்னு நான் சொல்றேன். சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க நிறைய விவாதங்கள்ல பங்கு இருக்கிறீங்க, பல விவாதங்களுக்கு வந்திருக்கீங்க, தலைப்புக்குள்ளே வர மாட்டேன்றீங்க, சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர மாட்டேன்றீங்க. நீங்க கூடவே மாட்டேன்றீங்களே. நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாதான் மக்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியும் சார் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். இன்னைக்கு மக்களுக்கு வந்து இன்னைக்கு நீட் வேண்டாம்னு சொல்றீங்க. இது உண்மையாலுமே சரியான போராட்டமாங்கிறது புரியணும் மக்களுக்கு. போதுமான நேரம் கொடுத்துட்டேன் சார், அதை பதிவு பண்ணிட்டீங்க. நீங்க அப்போ மாணவர்கள் போராட்டத்தை டெல்லியும் தமிழ்நாடும் ஒரே மாதிரி அணுகுறாங்க தலைப்பு. அதத்தான் சொல்றேன் அந்த சப்ஜெக்ட். இப்போ அவங்க அமைச்சரே என்ன சொல்றாரு, நான் இன்னைக்கும் தாவேக அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க நீட்டுக்கு எதிர்ப்புன்னு தான் அவங்க சொல்றாங்க. போராடுறது நீங்க போராடக்கூடிய மாணவர்களை அனுமதிக்கலன்னு தன் சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு கேட்க. இல்ல அதுதான். அப்படி இல்லன்னா இத்தனை போராட்டம் எப்படி சார் நடந்திருக்கும்? தமிழ்நாடு பூரா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குதுல்ல. போராட்டம் எத்தனை பேர் கைது பண்ணிருக்காங்கன்றாங்க? 180 பேர் சொல்றாங்க. அப்ப இந்த 180 பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தமா போய் போராடி இருக்காங்களா? கல்லூரி வளாகங்களுக்குள்ள இல்ல. அப்ப மத்த இடத்துல எல்லாம் அவங்க எல்லாரும் போராடுறது யார் யாரு? இப்ப போராட்டங்களை பூரா கைது பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்களையும் சேர்த்து வெறும் 180 பேர் தான் போராடி இருக்காங்களா இன்னைக்கு 2 நாள்ல? அவ்வளவுதான் போராட்டம் எண்ணிக்கை. அப்போ போராட்டங்களை பூரா கைது பண்றாங்க. நீங்க சொல்ற வாதம் தவறு சார். அவங்க தான் அமைச்சரே சொல்றாரு நாங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவுங்கறாரு. அமைச்சர் வந்து முழுவதுமா ஏத்துக்கிறாங்க. இல்ல அப்ப இப்படிதான் சொல்றதுப்ப நானும் முழுசா எடுத்துக்க முடியாது. இவங்களா தான் சார் லீட் பண்றாங்க போராட்டத்தை. இந்த 180 பேர் அப்ப தப்பு இல்லைங்க. நான் தான் திருப்பி சொல்றேனே, போராடுறது ஒவ்வொருத்தருடைய ஜனநாயக கடமை. நம்மளது டெமோக்ரசி. இதே பாரதிய ஜனதா கூட இன்னைக்கு ஜந்தர் மந்திரத்துல போராடத்தான் விட்டாங்க. இடம் தான் சார் கேக்குறாரு. சமூகம் வந்து எந்த இடத்துல போராடணும்னு சொல்லுங்க. இல்ல அவங்க அமைச்சரே சொல்லிருக்காங்க, இடம் கொடுங்க. அமைச்சரே சொல்லிருக்காங்க எந்த டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல நீங்க பர்மிஷன் கேட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டது சார் கேக்குறாரு சண்முகம். அப்படி ஒரு இடத்தை கொடுங்கன்னு தான் கேக்குறாரு. ஏங்க இது வரைக்கும் நம்ம அப்படி கொடுக்கலன்ற பிளேஸ் இருக்குங்க, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. அவர் பேட்டி முழுவதுமே அவர் போராடுவதற்கு அனுமதி கொடுங்க, போராட்டத்துக்கு இடம் கொடுங்க, கல்லூரி வளாகங்களுக்குள்ள போய் நீங்க வந்து கைது செய்யாதீங்க, முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணாதீங்க, பெண் குழந்தைகளை அரெஸ்ட் பண்ணும்போது கண்ணியமா நடத்துங்க. இதுதான் அவர் பேட்டி முழுவதுமே. இதெல்லாம் நடந்ததுனால தான் அவர் குற்றச்சாட்டு. அரெஸ்ட்ல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்கு செந்தில். நானே அதே தான் சொல்றேன். ஒரு கல்லூரிக்குள்ளார போது கைது பண்ணக்கூடாது, நீங்க ஒரு கேம்பஸ்குள்ளார கைது பண்ணக்கூடாது, மீதி வெளி இடத்துல இருந்து நீங்க மக்களுக்கு வந்து நீங்க குந்தகம் விளைவிக்க கூடாது. அதனாலதான் அமைச்சர் என்ன சொன்னாரு, டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம், பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ நீங்க பர்மிஷன் நீங்க கேட்டு எங்க கொடுக்கலாங்கிறத ஐயா சண்முகம் வந்து பப்ளிஷ் பண்ணணும். பாருங்க, இத்தனை இடத்துல நாங்க வந்து போராட்டத்துக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல பூரா ரிஜெக்டட்னு எங்களுக்கு லெட்டர் திரும்பி வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பே சண்முகம் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது வச்சிருக்காரா பொதுவெளியில? சும்மா வந்து நீங்க குற்றச்சாட்டு வைக்க கூடாது இல்ல, ஆதாரப்பூர்வமா வைக்கணும்ல. கேட்டாங்க கொடுக்கல சார், கேட்டாங்க கொடுக்கலனா சார் எங்க சார் கேட்டீங்க, எங்க சார் கொடுக்கல? அத சொன்னோம்னா நமக்கு அத சொன்னோம்னா நம்ம கான்கிரீட்டா பேசலாம். இது விம்சன் பிரான்சிஸ்ல எனக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு வச்சுட்டு போக முடியாது. இது நம்ம பொதுமக்கள் பாக்குறது, அவங்களுக்கும் சரியான புரிதலை உண்டு பண்ணணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. போராடுறா திருப்பி திருப்பி தாவேக அரசாங்கமே என்ன சொல்றாங்க, போராட்டத்துக்கு நாங்க ஆதரவுன்னா முத வார்த்தை சொன்னார். நாங்க இந்த போராட்டத்தை அடக்க ஒடுக்கலாம் விருப்பங்கிறதே இல்ல. ஆனா டெசிக்னேட்டட் பிளேசஸ்ல போய் நீங்க போராடுங்க.
அப்ப வந்து விடமாட்டேங்கிறாங்கன்னா ஐயா சண்முகம் நாளை காலையில் நாச்சுக்கு அட்லீஸ்ட் அவர் அந்த லிஸ்ட் பட்டியலை வெளியிட்டுட்டோம். 38 மாவட்டங்களில் எந்தெந்த இடத்துல நாங்க போராடுறதுக்கு அனுமதி கேட்டோம், எத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெசிக்னேஷன் பிளேசஸ்ல கேட்டும் எங்களை வந்து போராட விடலங்கிறது அவர் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப சிவப்பிரியன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, கிளாஸ் ரூம் அரெஸ்டா இருந்துச்சு, கேம்பஸ் அரெஸ்டா இருந்துச்சுன்னா கட்டாயமா நம்மளே அதுக்கு வந்து ஊடகங்கள்ல வந்த செய்திகள் தான் பேசுறோம். அந்த காட்சிகளை தான் நம்ம இல்ல இப்ப இன்னைக்கு பல செய்திகள் வருது செந்தில். இன்னைக்கு வந்து நிறைய செய்திகள் நிறைய இடத்துல பரப்பப்படுது. அது எது உண்மை எது சமூக ஊடகங்கள்ல வந்தது இல்ல, ஊடகங்கள்ல வந்தது வெரிஃபை பண்ணிட்டு தான் சார் அப்படி இருந்துச்சுனாலும் அத கண்டிக்கிறேன்றான் நான் அதை வந்து சப்போர்ட் பண்ணல. இல்லைங்க சட்டம் ஒழுங்குக்காக கிளாஸ் ரூம்ல போட்டு தூக்குறாங்க நான் சொல்லல. தாவேக அரசாங்கம் இன்னும் இருக்கு. இப்ப இன்னைக்கு போராடுறது ஜனநாயக உரிமை இல்லையா? இல்ல எங்க போராடணும், எவ்வளவு நேரம் போராடணும் அப்படின்றத நீங்க காவல்துறைக்கு அனுமதி. இதுதான் பாசிஸ்ட் மென்டாலிட்டி. இதுதான் பாசிஸ்ட் மென்டாலிட்டி. இது வந்து ஒரு நொடி சார் முடிக்கிறேன் நான் வரேன். மென்டாலிட்டி நீங்க அனுமதிக்கிறோம், நாங்க அனுமதி கொடுக்கணும், நாங்க இந்த இடத்துல தான் போராடணும்னு சொல்லணும் அப்படின்னா மரீனால போராடுறது அப்படின்றது தமிழ்நாட்டுல ஒரு அடையாளம். அங்க போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாடு முழுமையாக எதிர்த்து நிற்குது அப்படின்னு இந்தியா முழுமைக்கும் சொல்ல முடியும். ஆனா நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல நீங்க பர்மிஷன் கேட்டீங்களா, லெட்டரை காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க பேசுறோம். 180 பேர் அரெஸ்ட்னா எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்க வந்து இது வந்து இரட்டை நிலைப்பாடு இல்லையா? நாங்க வந்து அலோவ் பண்றோம், நீங்க யார் அலோவ் பண்றதுக்கு? நடக்கணும்னு அதாவது ஜனநாயக முறை அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் நாங்க அலோவ் பண்றோம்ன்றீங்க. ஜனநாயகத்துல அது நடக்கும்போது நீங்க என்ன அலோவ் பண்றது, பர்மிஷன் கொடுக்குறது? இது ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டி இல்லையா? இப்ப இது வரைக்கும் இருந்த ஆட்சியில பூரா நீங்க பர்மிஷனே இல்லாம தான் போய் எங்க வேணுமோ அங்க உட்கார்ந்து போராடிட்டு இருந்தீங்க. இதுக்கு முந்தைய இருந்த ஆட்சி திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி அப்படிதான் விட்டுட்டு இருந்தீங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட், இதுதான் ஹிப்போக்ரிட். இல்ல சார், அதத்தான் சண்முகம் கண்டிக்கிறாரு. இல்லங்க திருப்பி நானும் கேட்டேன். கார்த்தி நான் திருப்பி இதே தான் கேட்கிறேன். ஐயா சண்முகம் அவர்கள் நாளை காலையில அந்த பட்டியலை வெளியிடணும். எந்தெந்த இடத்துல நாங்க பர்மிஷன் கேட்டோம், எத்தனை மணிக்கு கேட்டோம், அதுக்கு காவல்துறையோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது அந்த பட்டியலை விடணும். சரி சார், பட்டியலை விட்டா நம்மளும் அவருக்கு ஆதரவா பேசலாம். சரி நியாயம், வெளியிடட்டும். ஒரு கல்லூரி வளாகத்திற்குள்ள போராடுறதுல என்ன சிக்கல் காவல்துறை? அதைத்தான் நானே சொல்லிட்டேனே செந்தில். அதைத்தான் அவர் கிளாஸ் ரூம் அரெஸ்டும் பிரிமைசஸ் அரெஸ்டும் அவர் கேள்வி கேட்கிறாரு. அது இருந்துச்சுன்னா காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி கொடுக்கலையேன்னு கேட்கிறாரு. காத்திருப்பு போராட்டம் நடத்துறதுல காவல்துறைக்கு என்ன சிக்கல் வந்து? இல்ல அது வந்து கல்லூரியில யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ ஒரு பிரிமைசஸுக்குள்ளார, ஒரு காலேஜ் பிரிமைசஸுக்குள்ளார ஒரு போலீஸ் போகணும்னாவே அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணாம போக கூடாதுங்கிறதே இருக்குது. யார் எந்த இடத்துல வேணா போலாம், ஆனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளார அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம போக கூடாது. அப்ப அதுல எல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இந்த இடத்துல என்னுடைய முதல் சுற்று பார்வையில் இருக்கிறது நீட்டு தேர்வுங்கிறது, நீட்டு வேண்டாங்கிறது ஏங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, தமிழ்நாடு இந்த டைரக்ஷன்ல ஏற்புடையது இல்ல. அது ஒண்ணு தவறு இல்ல, அதே தன்மை தானே. இல்ல நீங்க 10 வருஷத்துல நான் திருப்பி கேக்குறேன், அண்ணா திமுக ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க நீட்டு வேண்டாம், திமுக 2 தடவை ரெசல்யூஷன் வந்துச்சு, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி பேச? இப்ப இது என்ன, எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா நாளைக்கு திடீர் மறுபடியும் வந்து தாவேக அரசாங்கம் நாங்க வந்து நீட்டுக்கு எதிர்ப்பா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும், அதனால பிரயோஜனம் இல்லை. நந்தகுமார் சார், தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானமே நீட்டு வேண்டாம்னு கொண்டு வந்த பிறகு நீங்க ஏன் போராடுறாங்கன்னு கேக்குறது முரண்பாடா இருக்கேன்னு நான் சொல்றேன். இல்ல இல்லங்க, நான் அதத்தான் திருப்பி சொல்றேன். அடுத்த சுற்றுல வர அடுத்த சுற்றுல இப்ப தமிழ்நாட்டுல இதுவரை 3 தடவை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கோம். போதுமான நேரம் கொடுத்து என்ன நடந்திருக்கு இதுவரை? போதுமான நேரம் கொடுத்துட்டு அது வேற விவாதம். அது நீங்க வேண்டான்னு பேசுறீங்க, நம்ம தாவேக அரசு நிலைப்பாட்டுல இருந்து பேசுறோம். ரெண்டுமே முரண்பாடு. இல்ல இந்த கேப் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணனும். இல்ல உங்க நீட் ஏழை மாணவர்களுக்கு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பா எப்படி உதவுதுங்கறத நான் சொல்றேன். உங்க கருத்து இந்த விவரம் தெரிஞ்சதுன்னா அவங்க நீட் வேண்டான்னு போராடுறவங்க கூட போராட மாட்டாங்க. அதனால தான் இந்த புள்ளி விவரங்களை சொல்றேன். உங்க கருத்தும் தாவேகாவுடைய கருத்துமே முரண்பாடுது. அதனால நான் என் கருத்து தான் சொல்றேன், தாவேகா கருத்தை நான் ஏன் சொல்றேன்? சரி ஓகே, நீங்க தாவேகா சார்பு நிலையில பேச வரீங்களே? இல்ல நான் இது என்னுடைய, அதனால தான் சொன்னேன் தாவேகா நீட் எதிர்ப்புகள் இருக்காங்க. நான் வந்து அந்த கருத்திலேயே மாடுபுறேன் நான் சொல்றேன். சுப்பிரமணியன், நான் தாவேகா ஸ்போக்ஸ் பர்சனா நான்